இயேசு பிறந்ததை மறக்கக்கூடாது, இயேசு மரித்ததை மறக்கக்கூடாது, இயேசு உயிர்த்ததை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அது மறக்குதுன்னு சொன்னால் அது சபை அல்லன்னு அர்த்தம். இந்த நாளிலும் வந்திருக்கிற நாம் அவையாலுமே ஆண்டவரும் எனக்காய் மரித்தார், மரித்தது உண்மை என்று எண்ணி அவருடைய அன்பை நினைக்க வந்திருக்கிற நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்ற தினத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு துக்க வெள்ளி அல்லவா நாளைக்கு அப்படின்னாரு. என்ன வெள்ளினாரு? என்ன வெள்ளினாரு? துக்க வெள்ளி. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நின்னேன். என்ன துக்க வெள்ளி? இல்லையே, நமக்கு இது துக்க வெள்ளி அல்ல. ஆங்கிலத்தில் சொல்ல குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் கடன் இருக்குது, பாரம் இருக்குது. ஒரு வீட்டு தலைவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளிநாடு போய் என்ன பண்ணிட்டு வரேன், சம்பாரிச்சிட்டு வரேன், போகிறேன் அப்படின்னு போகிறேன். போனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவர் அங்கெல்லாம் வேலை செஞ்சு சம்பாரித்து அனுப்பும்போது நமக்கு எப்படி இருக்குது, ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. மலை போல இருந்த அந்த கடன் பிரச்சனையெல்லாம் என்ன ஆகுதுன்னா இப்போ அப்படியே மாறி போகுது. அதனால் இவர் போனதை நினச்சி இந்த குடும்பம் இன்னும் துக்கப்பட்டுட்டே இருந்தால் அவர் அனுப்பின பலன்கள்னால இதுக்கு என்ன இல்லை, ஒரு பலனும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு மரித்தது ஒருவேளை நமக்கு அது துக்கமாக இருந்தாலும் உண்மையிலே அது பெரிய சந்தோஷம் சபைக்கு. அவர் மரித்ததுனால தான் அந்த அன்பில் நம்ம பரிசுத்த ஜாதிகளாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்திருக்கிறார். எனவே மற்றவர்களைப் போல அப்படி நம்ம சோர்வா ஒரு முக வாடலா அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்காக மரித்ததை நினைக்கும் போதே அது ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கா என் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரராக இருக்கிற, இந்தியாவிலே டாப் லெவலில் இருக்கிற மனுஷன் இன்னும் வாய் திறந்து சொல்ல முடியல. எங்கேயோ ஒரு ஓரத்தில் மூலையில் இருக்கிற நாம் தைரியமாய் சொல்லுகிறோம், என் இயேசு எனக்காக மரித்தார், என் அப்பன் மரித்தார்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள். எனவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் கொஞ்ச நேர தியானத்துக்காக. சோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படி. அன்பு தகப்பனே, உங்கள் பாதத்தில் வருகிறோம், எங்களோடு பேசுங்கப்பா. நீ நல்லவர் ஐயா, உம்முடைய அன்பை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் மரித்தது நல்லது ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை தந்ததை நினைக்கும் போது ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற வண்ணமாய் மாறுவதற்காக தானப்பா இந்த காலைவேளை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம். இந்த வயது வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்க, தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 1:18 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து அந்த சபைக்கு நிருபத்தை எழுதும்போது சொல்லுகிறார், சிலுவையை பற்றியதான உபதேசம் ஒருவருக்கு எப்படி இருக்குதுன்னா பைத்தியமாக இருக்கிறது, ஒரு கூட்டத்துக்கு பார்த்தா அது தேவ பலனா இருக்கிறது. 2 வித காரியத்தை சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்லுகிறார். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் போல இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒவ்வொரு நாள் சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்குதுன்னா அது தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை மரணம் என்பது ரோமர்களின் மிக கொடுமையான தண்டனைகளில் ஒன்று. அது அந்நாட்களில் ரோமர்கள் உலகமெங்கிலும் பல இடங்களை பிடித்து ஆளுகை செய்து கொண்டிருந்த போது கொடிய குற்றவாளிகளுக்கு என்று சொல்லி பயங்கரமான கொடிய குற்றங்களை செய்தவர்களுக்காக வைத்திருந்த தண்டனை தான் இந்த சிலுவை தண்டனை. எனவே இன்னும் சொல்லணும்னா இந்த மனிதனை பல தண்டனைகள் இருக்கிறது. அவைகள் மத்தியிலெல்லாம் செய்து முடித்தா கூட இவன் இனி வாழவே தகுதி இல்லை என்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரும்போது இவன் மரிச்சாதாங்க நல்லதுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்த ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம் தண்டனை. ஹல்லேலூயா. அவன் அநேக குற்றங்களை செய்திருப்பான்,
அவனை கொஞ்ச நாளுக்கு சிறையில் போட்டிருப்பாங்க, அடித்திருப்பாங்க. ஆனாலும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் வாழ்றதுக்கே தகுதி இல்லை, அவ்வளவு மோசமானவன் என்று சொல்லும்போது இப்போ என்ன செய்யலான்னா சிலுவை மரணம் என்கிறதுல அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. எல்லா அதை தண்டனைகளை விட இந்த சிலுவை மரணம் தண்டனை என்பது மிக வேதனையான ஒரு தண்டனை. ஏன்னா தூக்கு தண்டனை கூட ஒரு சில நிமிடங்களில் நடக்கக்கூடியது, ஒரு சில நிமிடங்களில். சிலுவை மரணம் என்பது அப்படி அல்ல, அணுவணுவாய் ஒவ்வொரு நிமிடமும் அவன் வேதனையோடு என்ன செய்ய வேண்டும்னா அந்த இடத்துல சிலுவை மரத்திலே அவன் தன் ஜீவனை விடுகிறதான ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. அவன் ஜீவனை அப்படி விடுகிற அந்த சூழ்நிலையில் மேலே கழுகுகள் பறந்து கொண்டிருக்கும், கண்களை எடுத்துக்கொண்டு போவதற்கு, பிணங்களை கொத்தி கொண்டு போவதற்கு அது சுற்றி கொண்டிருக்கும். அவன் அறவுயிராய் குற்றுயிராய் அவன் தொங்கி கொண்டிருந்தாலும் அந்த கழுகுகள் தனக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைத்ததுன்னு மேலே அமரும், அதை துரத்த கூட திராணியற்றவனாக இயலாதவனாக இவ்வளவு கொடுமை செய்திருக்கனா என்று சொல்லி எண்ணியே இதுக்கு பிற்பாடு நான் ஏன் வாழ வேண்டும் என்று என்கிற எண்ணத்துக்கு நேராக அவனை கொண்டு செல்கிற ஒரு கொடிய தண்டனை தான் சிலுவை மர தண்டனை. ஹல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு தெரியும். எத்தனையோ பேர் சிலுவையில் தொங்கினார்கள், ஆனால் இயேசு தொங்கினதற்கும் மற்றவர்கள் தொங்கினதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்க வைக்கும்போது கூட 2 கல்லறையும் தொங்க வைத்தாங்க. அவங்கள குறித்து ஏன் என்ன பேசலைன்னா, அவர்களை விட என் இயேசு உண்மையாய் கடந்து வந்த மனுஷகுமாரன் அவர். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவையை பற்றிய உபதேசம் இன்னைக்கு பலர் அதை வெறுத்து தள்ளுகிறார்கள். ஆதி சபை நாட்களில் கூட சிலுவையை பற்றிய உபதேசத்தை எல்லாரும் தள்ளினாங்க. ஏன் தள்ளினாங்கன்னா, இவ்வளவு கொடுமையான தண்டனையை சகிச்ச ஒருவர், இவ்வளவு கொடுமையான தண்டனைக்கு அனுமதிக்கப்பட்ட ஒருவரால் என் ஜீவன் காக்கப்படுமா, என் வாழ்வை ஆசீர்வதிக்கப்படுமா, நான் என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா என்று சொல்லி பலர் அந்த உபதேசத்தை தள்ளினார்கள். எனவே தான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா பைத்தியமாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும்போது கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எப்படிப்பட்டவனா, சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. பவுல் சிலுவையை குறித்து பேசும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்போது அநேகர் சொன்னார்கள், மரத்திலே தூக்கப்பட்ட நபர் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கும்போது என் சாபத்தை எப்படி மாற்ற முடியும், என் வியாதியை எப்படி மாற்ற முடியும், என் பலகீனத்தை எப்படி மாற்ற முடியும் என்று சொல்லி என்னை எப்படி ரட்சிக்க முடியும். சிலுவையில் இயேசுநாதர் தொங்கும்போது அநேகர் சொன்னாங்க, இவன் அநேகரை ரட்சித்தானே, தன்னைத்தானே ரட்சிக்கட்டும் என்று பரியாசம் பண்ணினார்களே. அப்போ எல்லாருடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னா, ரட்சிக்க முடியாத இவ, சிலுவையை விட்டு கடந்து வர முடியாத இவ, மரத்தில் தூக்கப்பட்டு சாபமாக இருக்கிற இவரால் என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது என்று சொல்லி அநேகர் இந்த உபதேசத்தை தள்ளினார்கள், புறக்கணித்தார்கள். ஆனால் ஒரு கூட்டம் இந்த சிலுவையை பிடித்து கொண்டதுனால அவங்களுக்கு தேவ பலன் இருந்து நடத்த ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, சிலுவையை குறித்து, சிலுவை உபதேசத்தை குறித்து ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனம் இல்லை. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கும் தேவ பலத்தோடு கர்த்தர் நடத்துகிறார் என்று சொன்னார். ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணம் ஒரு நாளும் ஒரு தேவ பிள்ளைகளையும் விருதாவாய் விடுகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில் இந்த இடத்துல வாசிக்கிறோம் சிலுவையை பற்றிய உபதேசம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டதிலிருந்து சிலுவைக்கு போகிற அந்த பாதை வரைக்கும் ஒரு சில இடத்தை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த ஒரு சில இடங்கள் நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுகிறது என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். முதலாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிடித்து கொண்டு போகிறதுலேருந்து அந்த சிலுவைக்கு போகிற அந்த பாதை வரைக்கும் நமக்கு காண்பிக்கப்படுகிற அந்த இடங்கள் என்ன சத்தியத்தை சொல்லுதுன்னா, வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். கெதரோன் என்னும் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள்.
அறிந்திருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து தியானிக்கிற அந்த நாட்கள்ல ஒரு இடத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் ஒரு தோட்டம் இருந்தது. எந்த தோட்டம்னா மத்தேயு சுவிசேஷம் 26:36 சொல்லப்படுகிறது. கெத்சமனே என்கிறதான ஒரு தோட்டம் இருந்தது. இயேசுவும் சீசரும் அங்கே கடந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எருசலேமுக்கும் ஒலிவ மலைக்கும் இடையிலே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்குக்கு கீழே தான், அந்த மலை அடிவாரத்தில் குன்றுகளில் தான் ஒரு தோட்டம் இருந்ததாக சரித்திரம் இன்னைக்கும் சொல்லப்படுகிறது. அந்த தோட்டம் யாருடையது அப்படின்னா, மார்க் என்கிற மறுபெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுக்கு சொந்தமானது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் எழுதுகிறாங்க. இந்த தோட்டத்தில் போய், அதாவது அந்த கெத்சமனை தோட்டத்தில் போய் என் ஆண்டவர் என்ன செய்தார்னா கடந்து போனார். அவரை பிடித்து கொண்டு போகிற அந்த நாட்களில், அந்த சிலுவைக்கு போகிற அந்த காலகட்டங்களில் இந்த கெத்சமனை தோட்டத்தை நம் முன்னாடி கர்த்தர் காண்பிக்கிறார். பாருங்க, வேதத்தில் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 18:2 வாசித்து பார்த்தா, அவர் அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு என்ன செய்தாராம், கடந்து போயிருந்தார். அப்படிதானே சொல்லுது. இயேசு தம்முடைய சீசரோனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தார். லூக்கா சுவிசேஷம் 22:39 வாசிச்சு பார்த்தோம்னா, வாசிக்கலாமா? 22:39. வழக்கத்தின்படியே போனார். இந்த நாளில் இந்த கெத்சமனை தோட்டத்தை குறித்து சொல்றாரு. அடிக்கடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே போயிருந்தார், வழக்கத்தின்படியே போனார். இந்த தோட்டம் நமக்கு சொல்ற சத்தியம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அடிக்கடி போனதும் வழக்கத்தின்படியே போனதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் ஜெபிக்கும்படியா இயேசு கடந்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெத்சமனை தோட்டம் எதை குறிக்குதுன்னா, ஜெபத்தை குறிக்குது. பாருங்க, ஜெபமும் இயேசுவும் அல்லது இயேசுவும் ஜெபமும் பிரிக்க முடியாத ஒன்றாக காணப்பட்டது. 33 வருஷம் இந்த பூமியில் அவர் இருந்தபோது, அவர் வாழ்ந்தபோது, அவர் சிலுவைக்கு போகிற வரையிலும், என் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது கூட என் ஆண்டவர் ஜெபிக்கிற ஒருவராய் காணப்பட்டார். இந்த காலை வெள்ள அந்த பாடு மரணங்களை தியானிக்கிற நினைக்கிற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட பாருங்க, இந்த ஜெபம் என்கிற ஒரு அனுபவம் விட்டு பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் ஜெபம் செய்துதான் அவர் செய்வார். அவர் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யணுமா, உடனே ஜெபம் செய்வார். ஒரு சீசரை தெரிந்து கொள்ளணுமா, 12 பேரை தெரிந்து கொள்ளணுமா, உடனே அவர் பாருங்க ஜெபித்து விட்டு கடந்து வந்துதான் 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். வாசிக்கும் போது சோத்திரம், மார்க்கு சுவிசேஷம் 6:41 வாசிங்கன்னா, தன்னிடத்தில் 5 மீன் 2 மீனை வரவழைத்து அவர் ஏந்தி ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஒரு அற்புதம் நடக்கணுமா, சோத்திரம், யோவான் சுவிசேஷம் 11 வாசிக்கும் 42 43 பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று லாசரு கல்லறைக்கு முன்பதாய் நின்று ஜெபிக்கிறார். கொஞ்சம் கவனிக்கணும், பிதா இவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய இவருக்கு அதிகாரம் உண்டு. பின்ன ஏன் இவர் எல்லாவற்றுக்கும் ஒரு ஜெபத்தை வைக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஏன் ஜெபிக்கிறவராக இருக்கிறார்னா, நமக்கு முன்னே ஒரு மாதிரியை காண்பித்து கர்த்தர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு அதிகாரம் நிறைந்தவர் தான், அற்புதம் செய்ய வல்லமை நிறைந்தவர் தான். அவர் சொன்னால் காற்றும் கடலும் அமைதல் உண்டாகக்கூடியதான். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் தான். ஆனால் ஏன் ஆண்டவர் தன்னுடைய இந்த 33 வருடத்தில் அவர் எல்லாவற்றுக்கும் ஏன் ஜெபிக்கிறதை நமக்கு காண்பித்திருக்கிறார்னா, நாமும் ஜெபத்தில் குறையக்கூடாது என்பதை வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தில் ஒரு நாள் தளர்ந்து விடக்கூடாது. நாமும் நம்முடைய ஜீவிதத்தில் ஜப அனுபவத்தில் ஒரு நாளும் மங்கிவிடக்கூடாது என்று சொல்லி எஜமானன் இயேசு உணர்கிறவராயிருக்கிறார். பாடுகளின் மத்தியில் அவர் போகும்போது கூட, அந்த சிலுவைக்கு போகிற அந்த நேரத்தில் கூட அவர் ஜபத்தை விடலை. பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் கூட சோத்திரம், கர்த்தர் சொல்றாரு, எத்தனை நெருக்கங்கள் வரட்டும், எத்தனை இடறி போகக்கூடிய காரியங்கள் வரட்டும், நாம் ஒரு நாளும் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. கெத்சமனை தோட்டத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போய்விடக்கூடாது.
அவர் என்ன செய்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் ஜெபித்து 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 தான் கர்த்தர் கடந்து போறாருன்னா, நம்ம விசுவாச வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெபம் என்பதை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தூரம் வைத்து விடக்கூடாது. கெத்சமனே தோட்டத்தின் அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜெபம் ஆண்டவர் வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, பிதா எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? தன்னோடு இருக்கிற சீசனால் தாங்க முடியல. ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது போல ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. கைகளை தடியும் தீப்பந்தத்தோடு ஆயுதங்களோடு வந்திருக்கிறாங்க. 3.5 வருஷம் இருந்த எஜமான் இப்படி பிடித்து கொண்டு போகிறாங்களேன்னு அங்கலாய்த்த, என்ன செய்வார்கள் ஏது செய்வார்கள் என்று சொல்லி பயந்த பேதுரு உடனே பட்டயத்தை எடுத்து ஒருவனுடைய காதை வெட்டுகிற அந்த சூழ்நிலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பட்டயத்தை என்ன செய்ய, உரையில போடு. பிதா எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணணும். அத கூட இருக்கிற பேதுருவால இதை சகிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அடுத்த மணி நேரத்தில் என்ன செய்ய போறாங்களே என்று சொல்லி உடைந்து போனதுல தான் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது இந்த சூழ்நிலை கொண்டு போகப்படுகிற இவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, பிதா எனக்கு நியமித்ததை நான் செய்யணும். ஹல்லேலூயா. ஜெபம் என்ன செய்யும்னா, அவர் பண்ணின ஜெபம் பாருங்க, எனக்கு பிதா நியமித்திருக்கிற பாதை இந்த பாதைன்னு எனக்கு தெரியுது, இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஜெபம் அவரை உள்ளான மனிதனை பலப்படுத்துது. பாருங்க, உள்ளானதில் அவரை பலப்படுத்துகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அடுத்து வருகிற இந்த சிலுவை பாடு எவ்வளவு கொடுமையானது, தாங்க முடியாது என்பது தெரியும். எனவேதான் இந்த தோட்டத்தில் போய் கூட அவர் செபிக்கும் போது கூட 3 விஷயம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யுங்க. சில வேளைகளை நம்மளும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறக்கூடுமானால் மாறட்டும்பா, இந்த போராட்டம் என்னை விட்டு போக வேண்டுமானால் போகட்டும். பல நேரம் ஜெபித்து பார்க்குறோம், போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த போராட்டத்தை அவரே அனுமதிச்சிருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கட்டும் நீங்கட்டும் நீங்கட்டும். அப்ப சொல்ற ஒரு வார்த்தை, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி என்ன செய்யட்டும், ஆகட்டும். சில பலகீனங்களுக்கு, பல பலகீனங்களுக்கு ஜெபித்திருப்போம், போயிருக்கோம். சில பலகீனங்கள் நம்மை விட்டு போகாமலே இருக்குன்னா நம்ம ஜெபிக்கிறவங்களா இருந்தா ஒன்று சொல்லுவேன், அந்த பலவீனம் நமக்கு பெருசா இருக்காது, கர்த்தருடைய பலம் நமக்கு பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. சில பாடுகள், சில போராட்டம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நம்ம அதுக்காக பிரயாசம் எடுத்து ஜெபிப்போம், நினைப்போம் ஒருவேளை ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையா என்பது அல்ல. 3 விஷயம் இவர் ஜெபிக்கிறார், திரும்ப திரும்ப போய் ஜெபிக்கிறார். கடைசியில் இப்ப வந்துட்டு சொல்றாரு, பிதா எனக்கு நியமித்ததை நான் பானம் பண்ணணும். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் ஜெபம் ஒன்று இருந்தா எப்பேற்பட்ட காரியத்தின் மத்தியில உள்ளான மனிதன்ல என்ன இருக்குன்னா ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் யோவான் 18:4 சொல்லுகிறது, வாசிக்கலாமா? நேரிட போகிறதை எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, பாருங்க, பிடிக்க வந்திருக்கிறாங்க, எல்லாரும் பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கிறாங்க. இவர்கள் யார் இயேசு என்பதை கூட வந்தவர்களுக்கு தெரியல. உடனே ஆண்டவர் தனக்கு என்ன நேரிடும் என்பதை எல்லாம் அறிந்து தைரியமாய் முன்னாடி போயிட்டு கேட்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள்? இதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அவரை கூட்டிட்டு போய் ஒன்று அழகுபடுத்த போகல. எஸ்ஐ 53 வாசிச்சோம், அசட்டை பண்ணும்படியாக, பரியாசம் பண்ணும்படியாக, அடிக்கப்படுகிற ஆடு கொண்டு போகிறது போல மயிர் கத்தரிக்கனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற, வாயை திறக்காதிருக்கிற ஆட்டை போல அவரை நடத்தும்படியாய் கொண்டு போறாங்க. இவைகள் மத்தியில் எப்படி இவர் தைரியமா இருந்தார்னா ஜெபம் அவரை தைரியப்படுத்தினது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் பல இடத்துல
வாய் திறக்க முடியாது இருக்கலாம், சில இடத்துல நம்மால் செயல்பட முடியாமல் இருக்கலாம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரம தைரியத்தை கர்த்தர் கொடுப்பா. ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவ தைரியத்தை கர்த்தர் கொடுப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பரம தைரியம் இருக்கும். அந்த தைரியம் எப்பேற்பட்ட ஆயுதங்கள் முன்னே இருந்தாலும், எப்பேற்பட்ட தடிகள் முன்னே இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் நமக்கு முன்னே இருந்தாலும், அந்த தைரியம் பயந்து நம்மை நடத்தாது, தைரியமாய் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. ஆமாம். எனவே ஜபம் பாருங்க, கெத்செமனே தோட்டம், இவர் வாழ்க்கையில் அந்த ஜபம் சும்மா விடலை. உண்மையிலே ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க, விட மாட்டார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் இருக்கணும். பாடுகள் மத்தியில் தான் ரொம்ப நம்ம கெத்செமனே தோட்டத்தை தேடணும். அடிக்கடி அவர் தேடினார். ஏதோ ஒரு நாள் அல்ல, என்னைக்கோ ஒரு நாள் போகல, வழக்கத்தின்படியும் போனார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த ஜெபம் என்பது எப்பொழுதும் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்ம வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் அவர். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பயப்படவே மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 12:6. வெளியே கொண்டு வரும்படி நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, பேதுருவை குறித்து சொல்லுகிறது. கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் இருக்கிற மனுஷன் இந்த பேதுரு. ஜெபிக்கிற பழக்கம் இந்த பேதுரு நிறைந்தவன் மனுஷன். ஜெபிக்கிற மனிதனும் சரி, ஜெபிக்கிற சபை இருக்கிற ஒரு இடமும் சரி, எதுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா பயப்பட மாட்டாங்க. பேதுரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன், அவன் விசுவாசி, நல்ல ஜெபிக்கிற விசுவாசி. பாருங்க 5வது வசனத்தை வாசிப்போமா? தூக்கத்தோடு ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண ஜெபிக்கிற விசுவாசிகள். பாருங்க, இந்த மனுஷனும் நல்ல ஜெபிக்கிற மனுஷன். பார்த்தீங்கன்னா இந்த ஜெபிக்கிற, எனவே தான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதுக்கு பின்ன அதிகாரங்களா வாசித்தீங்கன்னா ஜெப வேளையில் அவன் ஜெபிக்கும்படி கடந்து போகிறான். 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தன் ஜெப நேரத்தில் மேல் வீட்டறையில் போய் அவன் ஜெபிக்க போகிறான். பேதுரு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஜெபம் நிறைந்த கெத்செமனே தோட்டம் அனுபவம் நிறைந்த மனுஷன். இப்போ நாளை காலையில் அவனை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, கூட்டி கொண்டு போய் அவார்டு கொடுக்க போகலை, அவன் தலையை எடுக்க போகிறாங்க. ஏரோது அவனை சிறைச்சேதம் பண்ண போகிறான். அதனால் காவலில் இப்போ வைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நாளைக்கு இவனுடைய தலை வெட்டப்படுகிறது என்கிற செய்தி அறிந்த இந்த சூழ்நிலையில் அவன் எப்படி தூங்கி கொண்டிருந்தான்னா, காவலர்கள் முன்னே இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. தூதன் வந்தது கூட தெரியாத அளவுக்கு அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, தூதன் வந்து என்ன செய்தானா, தட்டி விழாவிலை தட்டி அவனை என்ன செய்தானா எழுப்பினா. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா, நாளைக்கு காலையில் நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு காலையில் என்னை கொன்று விடுவது உண்மை. ஏன்னா ஏரோது சொல்லி இருக்கிறான். பரவாயில்லன்னு அவன் பாருங்க, அவன் தூங்குறான். ஏன்னா பயப்படலை அவன் வாழ்க்கையில் ஏரோதை பார்த்து. ஜெபிக்கிற பிள்ளைகள் எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அவனுக்கு நாள் குறிச்சாச்சு, நேரம் குறிச்சாச்சு, எல்லாம் குறிச்சாச்சு. ஆனால் அவன் பாட்டுக்கு நல்லா தூங்குறான் அப்படின்னா ஒன்று, அவன் அந்த வார்த்தை அந்த காரியங்களை குறித்து அவன் பயப்படலைன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இருந்தோன்னா, மனுஷன் எத்தனை நாள் குறிச்சிருந்தாலும் அல்லது நமக்கு முன்பதாக என்ன காரியங்கள் குறிக்கப்பட்டிருந்தாலும் எதை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். பேதுருவை போல பலமுள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எப்படி உனக்குள்ள தூக்கம் வந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா இன்றைக்கி தூக்கமே வராது சிலருக்கு, இல்லைங்களா? தூங்குன்னு சொன்னாலும் தூக்கம் வராது. ஆனால் இப்போ ஒரு வேளை இத்தனை நாளில் மறிச்சிருவேன்னு சிலரை சொல்லியிருப்பாங்க மருத்துவர். அதை நினச்சி அவன் தூங்காமல் சாப்பிடாமல் தன் வாழ்க்கையை கழிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் பேதுருவுக்கு கன்ஃபார்மாக தெரியும், நாளைக்கு யாக்கோபை செஞ்சது போல என்னை செய்ய போகிறாங்க. இவைகள் மத்தியில் எப்படி இவனுக்கு தூக்கம் வந்துச்சு? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதான் ஏன் அப்படின்னா,
அவனுக்காய் அங்கு ஒரு கெத்சமனே தோட்டத்தின் அனுபவம் இருந்ததுனால, இந்த பேதுருவன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்ததுனால, அந்த காரியங்கள் எல்லாம் இவனை ஒன்றும் செய்ய முடியல. எதுக்கும் அவன் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, கெத்சமனே தோட்டத்தின் அனுபவம் நமக்குள்ள இருந்தா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது நம்ம பயப்படவே மாட்டோம். வியாதி எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் பயப்பட மாட்டோம். மனிதர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதிர்த்தாலும் பயப்பட மாட்டோம். நமக்கு முன்னே உலகமே ரெண்டா போனாலும் பயப்பட மாட்டோம். ஜெபம் நம்மை பயப்படாமல் நடத்தும். ஹல்லேலூயா. நமக்கு பயப்பட மாட்டாங்க. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது கெத்சமனே தோட்டம் என்பதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. திராட்சரசமாம், திராட்சை. இன்னொன்று எண்ணெய் ஆலை இருக்கிற இடம். திராட்சை ரசம், எண்ணெய் என்று அர்த்தம். இது ரெண்டுமே எதற்காக பயன்படக்கூடியதுன்னா, காயங்களை கட்டுவதற்காக, காயங்களை ஆற்றுவதற்காக, காயங்களை குணமாக்குவதற்காக, ஒரு பலகீனமானவனை சொஸ்தப்படுத்துவதற்காக திராட்சரசம், எண்ணெய் இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப கெத்சமனே தோட்டம் என்பது காயப்பட்ட நம்மளை தேற்றுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிற ஒரு இடம் தான் ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற்றுகிற ஒரு அனுபவம் தான் ஜெபம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புலம்பலை மாற்றுகிற ஒரு இடம் தான் கெத்சமனே தோட்டம். என் வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள், ஆற்ற முடியாத, தீர்க்க முடியாத, செய்ய முடியாத எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற, குணமாக்குகிற, சொஸ்தப்படுத்துகிற, ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு இடம் தான் கெத்சமனே தோட்டம் என்கிற ஜெபம். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, ஜெபிக்கிறவன் நோய் இல்லாதவன் என்று. ஜெபிக்காதவன் எப்படி இருக்கிறான்னா, நோயுள்ளவனா இருக்கிறான், நோய் கொண்டவனா இருக்கிறான். அதாவது உலக பிரகாரமான நோய் அல்ல, ஆவிக்குரியதில் சொல்றார். ஜெபிக்கிற பிள்ளைகள் நோயற்றவர்கள் பாருங்க. ஏன்னா கெத்சமனே என்றாலே எண்ணெயும் திராட்சரசத்தை குறிக்கிறது. இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய காயங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. எத்தனை வேதனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலம் காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. எனவேதான் யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சொல்லுகிறது, நீதிமான் பண்ணுகிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் எப்படி இருக்குதா, பலனுள்ளதா இருக்கிறது. இதை அறிந்ததுனால தான் அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்கன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணுவதிலும் அவங்க சொல்ல, நாங்களும் ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஏன்னா அது எண்ணெய்க்கும் திராட்சரசத்துக்கும் ஒப்பிட்டு இருப்பதுனா, என் காயங்களை ஆற்றுகிறது. மனிதர்களால் வருகிற காயங்கள், பல நேரங்களில் இழப்புகளால் வருகிற காயங்கள், என் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு நடக்காத போது ஏற்படுகிற காயங்கள் எல்லாம் இந்த கெத்சமனே தோட்டம் என்ன செய்யுதுன்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை கட்டுகிறது. இதை அறிந்துதான் அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு இடைவிடாமல் நாங்கள் ஜெபத்தில் தரித்திருப்போம் என்கிறாங்க. இன்னும் வாசிக்கும் போது கொலேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா? கொலேசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி ஏன் இந்த நிருபத்தில் சொல்லப்படுதுன்னா, கெத்சமனே தோட்டத்தின் அனுபவம் ஒரு வெற்றியான அனுபவம். ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பத்தில் அந்த கெத்சமனே தோட்டத்தின் அனுபவம் இருக்கிறதோ, எந்தெந்த வாழ்க்கையில் கெத்சமனே தோட்டத்தின் ஜீவிதம் இருக்கிறதோ, அந்த ஜீவிதத்தை யாரும் அசைக்க முடியாது, பயப்படுத்த முடியாது, கலங்கிட முடியாது. அந்த ஜெபம் அவர்களை உறுதியாய் நிற்க வைக்கும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஜெபித்து கடந்து போகிறார். சிலுவையில் வெற்றி சிறந்தவராய் இன்றைக்கும் நம் கண்ணு முன்னே நிற்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எப்பயுமே ஆண்டவர் வெற்றியாய் கர்த்தர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ முதலாவது அவர் சிலுவைக்கு போகிற அந்த பாடுகளில் அவர் முதலாவது காண்பிக்கிற இடம் கெத்சமனே தோட்டம். ரெண்டாவது எந்த இடத்தை காண்பிக்கிறார்னா, வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? தேசாதிபதியின் அரண்மனைக்கு என்ன செய்தார்களாம்? கொண்டு போனார்கள். இயேசுவை தோட்டத்தில் பிடித்து
அவரை பிரதான ஆசாரியனாக இருக்கிற காய்பாவிடத்திலும் வேதபாரகத்திலும் கொண்டு போய் பல நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு பல வேதனைகளெல்லாம் அவர் வாழ்க்கையில் செய்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா விடிய காலையில் தேசாதிபதியின் அரண்மனைக்கு நேராய் கொண்டு போகிறார்கள். யார் இந்த தேசாதிபதினா? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? மத்தேயு 27:1-2. சகல பிரதான ஆசாரியர்களும் மூப்பரும் தேசாதிபதி ஆகிய பொந்தியு பிலாத்துவினிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். இப்ப எங்க போறாங்க அப்படின்னா, அவர்கள் இரவெல்லாம் அந்த விடிய காலை வரையிலும் காய்பாவினிடத்துல வைத்து, காய்பா இருக்கிற அந்த அரண்மனையில் வைத்து அநேக காரியங்களை அவரை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி கொடுமைப்படுத்தி இப்போ கொலை செய்யணும் என்கிற ஒரு எண்ணத்தில் இதை யார் தான் நிறைவேற்றணும்னா தேசாதிபதியாய் நியமித்திருக்கிற பிலாத்து தான் இதை செய்ய முடியும். ஏன்னா அன்னைக்கு முழு உலகத்தையும் அன்னைக்கு ஆளுகை செய்த ரோம ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த யூதேயாவையும் எருசலேமையும் ரோமர்கள் ஆளுகைக்குள் இருந்தது. இந்த ஆளுகைக்கு அதிபதியாக யார் இருந்ததுன்னா பொந்தியு பிலாத்து என்பவனை நியமித்திருந்தாங்க. எனவே அவர்களை மீறி எந்த குற்றமும் எந்த தண்டனையும் செய்ய முடியாது. எனவே ஒருவனை கொலை செய்ய வேண்டுமானால் அது இவங்க தான் அதை நிறைவேற்ற முடியும் என்பதை அறிந்து பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் எல்லாம் இந்த இயேசுவை கூட்டிக் கொண்டு இப்போ எங்கே வராங்கன்னா தேசாதிபதியின் அரண்மனைக்கு நேராய் வருகிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அரண்மனையில் பிரதானமான 2 பேரை நமக்கு முன்னதாக வேதம் காண்பிக்கிறது. இந்த தேசாதிபதியின் அரண்மனையில் 2 பேரை பரிசுத்த வேதம் நமக்கு முன்ன வைக்கிறது. ஒன்று யாருன்னா, நாம் பார்க்கிற பொந்தியு பிலாத்தை குறித்து பார்க்கிறோம். இன்னொன்று என் எஜமானன் இயேசு கிறிஸ்துவை இந்த அரண்மனையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்று யாரு? பொந்தியு பிலாத்து. இன்னொன்று யாரு? இயேசுவை. இந்த அரண்மனை என்ன சொல்லுகிறது, என்ன சத்தியத்தை சொல்லுதுன்னா, இந்த பொந்தியு பிலாத்து யார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் ஜனங்களுக்காக சும்மா சாதாரணமாக வைக்கப்பட்ட ஒரு அதிபதியாக அரண்மனையில் இருக்கிறார். இந்த பொந்தியு பிலாத்து யாருன்னா, ஜனங்கள் கண்கள் முன்னாடி இருக்கிற ஒரு அதிபதி யாரு அப்படின்னா இந்த பொந்தியு பிலாத்து. இதே அரண்மனையில் நின்று கொண்டிருக்கிற என் இயேசு யாருன்னா, சர்வ லோகத்தின் அதிபதியாய் என் ஆண்டவன் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பொந்தியு பிலாத்து ஒரு சாதாரண அதிபதி தான். ஆனா என் ஆண்டவர் யாருன்னா, இந்த பொந்தியு பிலாத்து ஒரு குறிப்பிட்ட அந்த யூதேயாவுக்கு மட்டும்தான் அவன் ஆளுகை செய்ய கவர்னரா இருக்கிறாரு. அவர் அந்த பகுதிக்கு மட்டும்தான் அவர் ஆளுகை செய்ய முடியும். அந்த பகுதியில் தான் எதையும் செயலாற்ற முடியும். அந்த பகுதியில் தான் ஜனங்கள் முன்னாடி அவன் போக்குவரத்துமா இருக்க முடியும். ஆனால் அவன் முன்னாடி அந்த அரண்மனை நின்று கொண்டிருக்க இயேசு யாருன்னா, முழு உலகத்துக்கும் அதிபதியாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. முழு உலகத்துக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறவர். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னார் அல்லவா. அப்படிப்பட்ட தேவனாய் நின்று கொண்டிருக்கிறார் என் ஆண்டவராய் இயேசு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் ஆதியாகமம் 18:25 வாசிக்கும் போது ஆபிரகாம் சொல்லுகிற, ஆண்டவரே நீர் யார் என்று சொன்னார், சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறே. வேதபாரகரும் ஆசாரியர்களும் ஏன் இயேசுவை கொண்டு போய் அந்த தேசாதிபதி அரண்மனைக்கு கொண்டு போனாங்கன்னா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த அதாவது பிலாத்து நியாயாதிபதியாக அவர்கள் ஏற்படுத்துறாங்க. யூதர்கள் பிலாத்துவை நியாயாதிபதியாய் தங்கள் முன்பதாக நிறுத்துறாங்க. ஒரு அதிபதியாய் இருந்து அவன் தீர்ப்பு செலுத்தட்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் பிலாத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அதிபதி தான். இயேசு சர்வ லோகத்தின் அதிபதியா இருக்கிறார். 2வது, இங்க இருக்கக்கூடிய பிலாத்து யார் அப்படின்னா, யூதர்களால் ஏற்படுத்தப்பட்ட, அதாவது யூதர்களுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். எனவே தான் அந்த யூதர்கள் எல்லாரும் கொண்டு வந்து என்ன பண்ண, நீர் இவனுக்கு ஏதாவது தீர்ப்பு செய்யும், இவன் மேல் ஏதாவது குற்றத்தை பண்ணி இவனுக்கு தண்டனை கொடும் என்று நிற்கிறாங்க.
பிலாத்து அநேக விசை சொல்லுகிறான், இவரிடத்துல ஒரு குற்றத்தை நான் காணலையே, இவரை ஏதாவது தண்டிச்சு விட்டுறலாமா? இல்லை இல்லை, இவரை கொலை செய்யும் என்று சொல்லி, சிலுவைக்கு நேராக அனுப்புன்னு சொல்லி, நீ ஏதாவது தீர்ப்பு செலுத்துன்னு சொல்லி யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா நியாயாதிபதியா இவனை ஏற்படுத்துறாங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த யூதர்களுக்கு நியாயம் செய்வதற்காக ரோமர்களால் ஏற்படுத்தப்பட்டதான் இந்த பிலாத்து. என் நின்று கொண்டிருக்கிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, என் பரலோக பிதாவினால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பரலோக தேவனால் நியமிக்கப்பட்ட, என் சர்வ வல்லமையுள்ள தேவனால் நியமிக்கப்பட்ட, முழு உலகத்துக்கும் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இயேசு இருக்கிறார். பிலாத்து அங்க மட்டும்தாங்க நியாயம் செய்ய முடியும். தன்னிடத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தீர்ப்பு கொடுக்க முடியும், பதில் சொல்ல முடியும். இயேசு அப்படி அல்ல, எந்த மனுஷனுக்கும் பதில் கொடுக்க முடியும், எப்பேற்பட்ட மனிதனுக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியும், எப்பேற்பட்ட மனிதனையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 5:22 வாசிங்கள. யோவான் 5:22. பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரத்தை கொடாமல் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு தந்திருக்கிறார்னா அரண்மனையில் நின்று கொண்டிருக்கிற என் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. யாக்கோபு 5:9 சொல்லுகிறது, நியாயாதிபதி எங்க இருக்கிறாரா? வாசப்படியில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி. 1 யோவான் 2:1 வாசிங்களே. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே எழுதுகிறேன். இங்க யோவான் சொல்லும்போது சொல்ல, நீதிபரராய் இருக்கிறேன் இயேசு. ஜட்ஜ் கொடுக்கக்கூடிய, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரமுடையவராய், நியாயம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அந்த அரண்மனையில் ஒருவர்களுக்காய் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இருக்கிறாரு. அதே அரண்மனையில் முழு உலகத்தின் நியாயம் தீர்க்கக்கூடிய மகா பெரிய நியாயாதிபதியும் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிலாத்து எப்படிப்பட்டவன்னா, தன்னால் எதையும் செய்ய இயலாத திராணியற்ற மனிதனாக இங்கே இருக்கிறார். அநேக நேரம் இயேசுவை எப்படியாவது விடுவிக்கணும், காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறான். ஆனால் என்ன வசனம் சொல்லுதுன்னா, வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 23:16 வாசிப்போமா? லூக்கா 23:16. கொண்டு வந்தீர்கள், விசாரித்த போது இப்ப ஜனங்கள் கூட்டி வந்து பிலாத்திட்ட நிறுத்தும் போது, பிலாத்து எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு பார்த்தா இவர் மேல ஏதோ பகையை வச்சுதான் பண்றாங்க, ஆனா ஒரு குற்றம் இல்லை. 18வது வசனம் வாசிக்கும் பொழுது எப்படியாவது இந்த இயேசுவை ஏதாவது தண்டிச்சு விட்டுறலான்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னால எதையும் செய்ய இயலாத ஒரு மனுஷன் தான் பிலாத்து. அவனால எதையும் இயேசுவை விடுவிக்கலான்னு சொல்றான், ஆனா ஏத்துக்க மாட்டான், முடியல. அவனுடைய பலனற்றவன், திராணியற்றவனா இருக்கிறான். அதே லூக்கா சுவிசேஷம் 23:20 வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது எப்படியாவது விடுவிக்கணும்னு மனசு துடிச்சு கொண்டு இருக்குது. விடுதலை ஆக்கன்னு நினைச்சு வந்து சொல்றான். பண்டிகை தோறும் யாரையாவது விடுதலை ஆக்கணும், இவரை விடுதலை செய்யலாமா? நோ, பரபாச விடுதலை செய்ய, இவரை தூக்கி சிலுவையில் போட.
இப்போ நான் தன்னால் எதையும் செய்ய முடியாத திராணியற்ற பலனற்ற ஒரு பிலாத்து தான் அங்கே இருக்கிறான். அவங்க முன்னாடி நிற்கிற அரண்மனையில் இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்னா சகல வல்லமை நிறைந்தவராய் பெரியவராய் என் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசுவை குறித்து சொல்லுகிறது, இந்த பிலாத்துவை போல எதையும் செய்ய திராணியற்றவர் அல்ல, பலனற்றவர் அல்ல, பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிறவ, உடைந்தவனையும் உருவாக்குகிறவ, ஒன்றுமில்லாததை உருவாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவ, சகலத்தையும் புதிதாக்கக்கூடிய அதிகாரம் உடையவ, எந்த மனிதனை ரட்சிக்க வல்லமை நிறைந்தவர் என் இயேசு. ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் இருக்கிற பிலாத்து இன்னைக்கு ஒருவேளை தன்னால் எதையும் செய்ய முடியாது என்று ஒப்பு கொடுத்திருக்கலாம். உங்களுக்காய் அரண்மனை நின்று கொண்டிருக்கிற இயேசு எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், எதையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம பார்வையில் இருக்கக்கூடிய பிலாத்துகள் பலனிழந்தவங்களா இருப்பாங்க. எனக்கு இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு கை விரித்திருக்கலாம். நமக்கு முன்னாடி இன்னொருவர் இருக்கிறார் இயேசு. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் சகலமும் நடக்கும், அவரால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். ஏனென்று சொன்னால் எல்லா நாமத்தை பார்க்கலும் மேலான நாமத்தை பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அங்க இருக்கிறார் பாருங்க. அவர் என்ன செய்கிறார்னா, வாசிங்களேன், லூக்கா சுவிசேஷம் 5:24 வாசிப்போமா? லூக்கா 5:24. பூமியிலே பாவங்களை மன்னிக்க நோக்கி பாருங்க, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர். இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர். அவன் எப்பேற்பட்ட பாவியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கொடிய குற்றவாளியா இருக்கட்டும், எவ்வளவு தவறு செய்தவனா இருக்கட்டும், அவனை மன்னித்து அவனை குணமாக்கி ஒரு நல்ல மனிதனாய் நிறுத்தக்கூடிய அதிகாரம் உடையவர் என் இயேசு. ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தா அவர் என்னெல்லாம் செய்யக்கூடியவர்னா, வாசிங்க ஒரு சில வசனத்தை. 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமா? எபேசியர். தூரமாயிருந்த நீங்கள் பாருங்க, அவர் நம்மை சமீபமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர். சமீபமாக்கி இருக்கிறார். தூரமாயிருந்த நம்மளை, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்துக்கு தூரமாய் பாளையத்துக்கு புறம்பே கடந்த நம்மளை இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் கடந்து வந்து கர்த்தரை உயர்த்தும்படி மாற்றிருக்கிற நல்ல தெய்வம், அதிகாரமுடையவர் என் ஆண்டவர் இயேசு அவர். ஹல்லேலூயா. பிலாத்துனால என்னங்க செய்ய, ஒரு நாளாவது ரிலீஸ் பண்ண முடிஞ்சதா? கொஞ்ச நேரமாவது இயேசு முடியாதா? இன்னைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிற நபர்கள், நான் சில சுவாசம் இருக்கிற நபர்கள், அல்லது நீங்கள் யாரை நம்பி அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் போகலாம். இயேசுவை நம்புகிற நமக்கு எதையும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவர் அவர். பாருங்க, சமீபமாக்குறார். 14வது வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 14. வசனம் ஒன்றாக்கினார். இரு கூட்டமா இருந்த நம்மளை, அசுத்தத்தில் இருந்த நம்மளை ஒன்றாக்கினார். பரிசுத்தம் என்கிறதில் ஆக்கினார், தேவ பிள்ளைகள் என்கிறதில் ஆக்கினார், தேவ ஜனம் என்கிறதில் ஒன்றாக்கி இருக்கிறார். ஆமென். காட்டு ஒளிவமா இருந்த நம்மளை அவர் நல்ல ஒளிவமத்தோட ஒட்ட வைத்து அவருக்கேற்ற கனி கொடுக்கும்படி ஒன்றாக்கி இருக்கிறார். அதே 14வது வசனம் சொல்லுகிறது, பகையா இருந்த நடுச்சுவரை என்ன செய்திருக்கிறார்? தகர்த்திருக்கிறார். பிலாத்துவினால் செய்ய முடியாதத, மனிதர்களால் செய்ய முடியாதத, எந்த வல்லமையாலும் செய்ய முடியாதத, நமக்கு முன்னே இருந்த எத்தனையோ தடைகளை என் ஆண்டவர் தகர்த்து போட்டிருக்கிறார். நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய நன்மைகளுக்கு, நம்முடைய மேன்மைகளுக்கு எத்தனையோ தடையாய் பகையாய் இருந்த காரியங்களை எல்லாம் என் தேவன் இன்றைக்கும் உடைத்து தகர்த்து போட்டவன் இந்த நாளில் சொல்றார், அதை தகர்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பகையா இருந்ததையே தகர்த்து போட்டாருங்க. யூதருக்கு முன்னாடி நம்ம நிற்க தகுதி இல்லாதவர்கள், யூதருக்கு முன்பதாக ஆலயத்துக்கு போக அது எது தடையா இருந்ததுன்னா, நடு சுவர் தடையா இருந்தது. அங்கே திரைச்சலை தடையா இருந்தது. பிரதான ஆசாரியின் மாத்திரம் போக வேண்டும், நம்ம போக முடியாது என்கிற தடையா இருந்ததை இன்னைக்கு தகர்த்து இயேசுவை முகமுகமாய் பார்க்கவும் பேசவும் அவர் பிரசன்னத்தில் மகிழத்தக்கதான ஒரு மேலான அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என் ஆண்டவருடைய சிலுவை மரணம். ஹல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுது, கடைசியாய் வாசிக்கும் போது வாசிங்களேன்.
நம்மை ஒப்புரவாக்கியிருக்கிறார், அவரோடு இணைத்திருக்கிறார். பாருங்க, அவ்வளவு அதிகாரம்ல. பிலாத்து எப்படியோ இவரை விடுதலை ஆக்கி ஜனங்களோடு இணைச்சிடலான்னு நினைச்சான். ஏன்னா அவன் பலனற்றவன், முடியல. நிற்கிற என் இயேசு ஒப்புரவாக்குகிறவன். அவரால் முடியாதென்று சொல்லி, அவரால் கூடாதென்று சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேசாதிபதியின் அரண்மனை என்பது எதை குறிக்குதுன்னா, ஒரு செய்தியை நமக்கு காட்டுகிறது, இயேசுவே பெரியவர் என்று காண்பிக்கிறது. பிலாத்து அல்ல, இயேசுவே பெரியவர். இந்த சிலுவையை தியானிக்கிற, பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை நம் வாழ்க்கையில் இயேசுவே பெரியவராக இருப்பாராக. இயேசுவே பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றை பார்க்கலாம், இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷங்க சொல்லலாம், உனக்கு வந்திருப்பது யாராலையும் மாற்ற முடியாத காரியம், யாராலையும் உடைக்க முடியாத காரியம்னு சொல்லலாம். நீங்கள் நம்புங்க, அந்த தேசாதிபரின் அரண்மனை நிற்கிறவ என் இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாராலையும் மாற்ற முடியாதான், இதை யாராலும் திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது இந்த காரியத்தை யாராலையும் வளைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நம்புங்க, என் அரண்மனையில் இருக்கிற, தேவாலயத்தில் இருக்கிற, என் வாழ்க்கையில் இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்னா மகா பெரியவர். ஹல்லேலூயா. அவரால் எல்லாமே செய்து முடிக்க முடியும். பாருங்க, இப்போ ரெண்டாவது, தேசாதிபதியின் அரண்மனை என்பது இயேசு பெரியவர்னு நமக்கு காண்பிக்கிறது. மூணாவது வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 27:33 மத்தேயு 27:33. கபாலஸ்தலம் என்னும் இடத்திற்கு வந்தபோது, இப்ப ஆண்டவரை தோட்டத்தில் பிடித்தார்கள், அரண்மனைக்கு கொண்டு போய் தீர்ப்பை வாங்கி கொண்டு சிலுவைக்கு நேராய் அந்த பிலாத்து ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது சிலுவைகளோடு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த கபாலஸ்தலம் என்னக்கூடிய அந்த இடத்துக்கு நேராய் தூக்கி கொண்டு வருகிறாங்க. பலன் இல்லை, முழுதும் அங்கே இங்கேன்னு அலைச்சல். கடைசி பந்தி எடுத்த அந்த இதில் மட்டும்தான் இயேசு இருக்கிறார். இப்பொழுது பலன் இல்லா அந்த சூழ்நிலை தான், தடுமாறி கூட சிலுவையை விட்டு அந்த சூழ்நிலை தான் சிரேனே ஊரானாகிய சீமோனை தூக்கும்படி பலவந்தம் படுத்துறாங்க. இப்படியே கடந்து வராங்க பாருங்க, கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு. ஏன் இந்த பேர் கபாலஸ்தலம்னு வந்ததுன்னா, அந்த இடம், அந்த மலைப்பகுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால், மனிதனுடைய மண்டை ஓடு போல அந்த காட்சி அளிக்குமா. தூரத்தில் இருந்து அந்த பர்வதத்தை, அந்த குன்றை பார்த்தோமானால், மலைப்பகுதி, அந்த மலையை பார்த்தா மனிதனுடைய தலை ஓடு போல அது தோன்றுமா. எனவே அந்த பக்கம் யாரும் போறதற்கு வருவதற்கு கூட பயப்படுவார்களாம். எப்போ பார்த்து அங்கே எலும்புகள் சிதறி கிடக்கும், அங்கங்கே இரத்த வாசனை வீசிக்கொண்டிருக்கும், இன்னும் பிணத்தினுடைய வாசனைகள் அங்கங்கே எடுத்துக்கொண்டே இருக்கும் வாசனை. எனவே ஒரு குற்றவாளி அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயே அவன் ஜீவன் போனது போல நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவான் அந்த இடத்தை பார்த்தாலே. இந்த கபாலஸ்தலத்துக்கு இயேசு கிறிஸ்துவை கூட்டி கொண்டு போறாங்க பாருங்க. இந்த கபாலஸ்தலம் அப்படின்னா வசனம் சொல்லுது, அதுக்கு கொல்கதா அப்படின்னு பேராம. நம்ம ஆனால் என்ன சொல்கிறோம், கல்வாரி மலைன்றோம் இல்லையா. பைபிள் எங்க கல்வாரின் மலைன்னு இருக்கா? கல்வாரின்னு இருக்கா இல்லையா? இருக்குன்னா இருக்கணும்னு, இல்லைன்னா இல்லைன்னு இருக்கா? கரெக்ட். அப்போ நான் கேட்பேன், இருக்கா இல்லை, இருக்கா இல்லை. கல்வாரி என்கிற வார்த்தை கிடையாது. கொல்கதா என்பது அரேமேக் மொழி, கல்வாரி என்பது லத்தீன் மொழி. லத்தீன் வேதாகமத்தில் தான் என்ன இருக்குன்னா கல்வாரின்னு இருக்கு. இல்லை, ஒரே அர்த்தம் தான். கபாலஸ்தலம், அதுக்கு மறுபேர் தான் கொல்கதா. புதிய ஏற்பாடு அரேமேக் மொழியில் எழுதப்பட்டதுனால அந்த கொல்கதா அப்படின்னு பார்க்க, மொழிபெயர்க்கப்பட்ட போது கல்வாரி லத்தீன் மொழி. நான் பாடுறேன், கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை. அப்போ இந்த இடத்துக்கு ஆண்டவரை கொண்டு போகிறாங்க. என்னுடைய அர்த்தம் என்ன, கொல்கதா அல்லது இந்த கல்வாரியுடைய சத்தியம் என்ன காண்பிக்குதுன்னா, எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு அங்கே போகிறார் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். அந்த கல்வாரி மலைக்கு அல்லது அந்த கொல்கதான்ற இடத்துக்கு சிலுவைக்கு நேராய் சிலுவையை தூக்கி கொண்டு தன்னை ஜீவனை கொடுக்கும்படி போகிறாரே. எதற்காக அப்படின்னா, இந்த உலகத்தில் யார் இல்லாமல் இருக்கலாம்,
உனக்காக நான் இருக்கிறேன்றதை வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் உன் பாவங்களை மன்னிக்க இல்லாத இருக்கலாம், இயேசு நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் உன்னை விடுதலையாக்க இல்லாமல் இருக்கலாம், என் மரணத்தின் நிமித்தம் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் உன் வாழ்க்கையில சமாதானம் கொடுக்க இல்லாமல் இருக்கலாம், நான் சமாதானத்தை கொடுக்க இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக தான் கொல்கதா மலையில போய் அவர் பலியானார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொல்கதா மலை என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நான் இருக்கிறேன்னு காண்பிக்கிறது. நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நமக்காக ஒருவர் இருக்கின்ற பொழுது, இன்னைக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று, யாருமே இல்லை என்று சொல்லி ஒரு நாள் நம் அங்கலாய்க்க கவலைப்பட தேவையில்லை. நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், நமக்கு நீர் பாய்ச்ச ஒருவர் இருக்கிறார், நம்மை வளர வைக்க ஒருவர் இருக்கிறார், நமக்கு அனுதினமும் போஷித்து நடத்த ஒருவர் இருக்கிறார், நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, தொங்குற போது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் பார்வையில அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த தொங்குதல்ல காண்பிக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? யூத ஜனங்களே, உலக ஜனமே, உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தான். ஹல்லேலூயா. நமக்கு இயேசு இருக்கிறாருங்க. இந்த கொல்கதா மலை என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு இருக்கிறேன். ஒருவேளை பிள்ளைகள் இராது இருக்கலாம் நமக்கு, அல்லது சொந்தங்கள் நமக்கு கை கொடுக்காது போகலாம், அல்லது யாரும் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். நமக்காக கொல்கதா மலையில சிலுவை ஏற்றவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் உனக்காக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக இருக்கிறாருங்க. எனவே தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 19:28 வாசிக்கலாமா? 19:28. போது இந்த மலையில தான் ஆண்டவர் என்ன சொல்றார், எல்லாம் முடிந்தது. என் ஜனங்களுடைய தாகம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, என் ஜனங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, என் ஜனங்களுடைய பாரங்களுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, என் மக்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கான சோத்திர எல்லா பலகீனங்களுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு என்று சொல்லி உணர்த்தும்படியாக தான் கொல்கதாவை நம் கண் முன்னாடி கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. கல்வாரியை நோக்கி பார்த்த பிள்ளைக வாழ்க்கையில் ஒரு நாளும் கலங்கத்தோடு தேவன் விட்டதல்ல. கல்வாரியை நோக்கி பார்க்காத அநேகர் இன்னைக்கும் கவலையோடு வாழ்கிறது உண்டு இந்த உலகத்தில். கல்கதா நமக்கு அதை தாங்க உணர்த்துது. முடித்து வைத்த இடங்க, நமக்காக ஒரு முடிவை ஏற்படுத்தி வைத்த இடம். நம்முடைய பாவங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கின ஒரு இடம், சாபங்களுக்கு முடிவை உண்டாக்கின இடம். நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருந்த, பின்தொடர்ந்து வந்திருந்த அநேக சாபங்கள், சந்ததியாய் வந்து கொண்டிருந்த சாபங்களை எல்லாம் முடித்து வைத்த, நமக்காக நான் ஒருவர் இருக்கிறேன்னு காண்பித்த இடம் தான் கொல்கதா என்கிற கல்வாரி மலை. ஹல்லேலூயா. காலை வேளையில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நமக்காய் முடித்து வைத்த ஒரு இடம் கொல்கதா மலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பாடுகளை நினச்சி இன்னைக்கு புலம்புறீங்களா, அல்லது எதையும் நினச்சி கலங்குறீங்களா, எனக்காக கர்த்தர் ஒரு இருக்கிறார் என்கிற அந்த கொல்கதா மலையை நோக்கி பார்ப்போம். எனவே தான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் பல மணி நேரம் அதில் தொங்கி கொண்டிருக்கும் போது, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நிமிஷத்தில் என்று உணர்ந்து தான் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று இயேசு என்ன செய்தார்னா அறிந்தார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, முடித்து வைக்கப்பட்ட கொல்கதாவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தில் எனக்கு முடிவு வரல, ஒரு பதில் கிடைக்கல, எந்தவித அசைபாடுதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கொல்கதாவில் இருக்கிற உனக்கு நான் இருக்கிறன்றவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் எல்லாம் நமக்காக முடித்து வைப்பார். அவர் ஹல்லேலூயா. கர்த்தர் முடிக்க வேண்டியதை முடித்து வைப்பார், திறக்க வேண்டியதை திறத்தி வைப்பார், நடத்த வேண்டியதை அவர் தாராளமாய் நம்ம வாழ்க்கையில் நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ மூணாவது கொல்கதா மலை. அந்த சத்தியம் என்னன்னா, உனக்கு நான் இருக்கிறேன்னு காண்பிக்கிற இடம். எனவே சிலுவையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு கெத்செமனின் தோட்டத்தை மறந்து விடக்கூடாது. தேசாதிபதியின் அரண்மனை, இந்த உலகத்தில் இயேசுவும் இருக்கிறாரு,
உலக மனிதர்கள் இருக்கிறாங்க. உலக மனிதன் பலனற்றவன் தான், அவன் மனிதனால் நியமிக்கப்பட்டவன் தான். ஆனால் இவரோ சர்வ வல்லமையுள்ள எல்லாவற்றுக்கும் அதிகாரமுடையவர். அவரை பாருங்க. கொள்கதா என்பது உனக்காக நான் இருக்கிற முடித்து வைக்கிறேன்னு காண்பிக்கிறவன். அவரை பிடித்து கொள்ளுவோம். கர்த்தர் இந்த நாட்களில் அந்த உபதேசம் நம்மை தேவ பலனுள்ளதாய் நடத்தும். அல்லேலூயா.